பேசாதீங்க. ஏய் அறிவு கட்ட கூ, ஏய் அறிவு கட்டத்தே. நான் நல்ல வார்த்தைங்க. ஒரு விஜே வெளியில் பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறவங்கன்ற பேர். இப்படி ஒரு கேவலமான ஒரு ஜென்மம். அதுவும் 3 தடவை நடத்துனாங்க அந்த டாஸ்க்கை வந்து பிக் பாஸுக்கு அசிங்கம் இல்லைன்னு வைங்க. அவங்க டீம் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இதுக்கு அடியெல்லாம் பட்டிருக்கேன், முதல் தடவை நடத்தின போதே அடிபட்டுடுச்சு, அதே டாஸ்க்கை வந்து ரிப்பீட்டுன்ட்டு மீண்டும் மீண்டும் சிரிப்புன்ற மாதிரி என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க டேய். இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இவனுக்கு ரெட் கார்டு கொடுங்க சபரிக்கு, அந்த லெவலில் பேசினுக்கிறாங்க. டேய் அது என்ன அதுன்னு புரிஞ்சு தான் பேசுகிறீங்களா, இல்லை புரியாமல் சும்மானா வந்து டப்பா அடிக்கணுன்றதுக்காக பேசுகிறீங்களா? பார்வதியுடைய பிஆர் டீம் வெளியில் நல்லா வேலை செய்துங்கிறாங்கன்னு தெரியுது. பார்வதிக்கும் அந்த திவாகருக்கும் நல்ல பிஆர் ஒர்க் இருக்குது, அதே மாதிரி அரோராவுக்கும் இருக்குது. இவங்க வந்து பார்வதி என்ன பண்ணாலும் என்ன தப்பு பண்ணாலும் அதை வந்து ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கே தான் அவங்களுடைய வேலை. அதே பழப்பம் நடந்துக்கிறானுங்க வெளியில் இருக்க பிஆர் டீம். ஏன்டா இந்த பழப்பம் உங்களுக்கு? டேய் ஏன்னா ஒரு கேம் நடத்தினா எத்தனை தடவைமா நீ அவுட் ஆகிட்டு இந்த சின்ன பசங்க வந்து பேட் எடுத்துன்னு ஓடிடுவாங்க தெரியுங்களா? நம்மலாம் 2K கிட்ஸுக்கு அவ்வளோ தெரியுமான்னு தெரியல. ஏன்னா அவனுங்க வந்து கிரிக்கெட்டு இப்போது ஃபீல்டில் போய் விளையாடுறது இல்லை, அவனுங்க வந்து மொபைலில் தானே கேம் ஆடிக்கிறானுங்க. நம்ம 90s கிட்ஸுக்கெல்லாம் தெரியும், பேட் எடுத்துன்னு உடனே அழுகி ஆட்டணுவாங்க. நான் வரல, போ இது என் பேட்டு தெரியுமா, இது என் ஸ்டெம்பு தெரியுமா, நான் போகிறேன்ற மாதிரி வாக் அவுட். என்ன ஒரு ஜென்மம். கட்சியில் என்னன்றா இவன் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக பண்ணலாம். ஐயோ சாமி இப்படியாடா போய் சொல்வீங்க? டே அந்த கேம் என்னான்னு புரிஞ்சு தான் பண்ணுறியா, இல்லை எல்லாம் புரியுது புரிஞ்சு தான் எல்லாம் தெரிஞ்சுன்னு தான் இந்த வேலை பண்ணுறது. என்ன அடிச்சு தானே ஜெயிக்கிறேன்ற அந்த ஒரு ஸ்டாம்பிங் பண்ணுறது தான் இவளுடைய பழப்பு. ஆனால் விட்டான் பாருங்க ஒரு தள்ளு சபரி. முதல் தடவையாக ஒரு விஷயம் நம்ம டிவியில் இதிலலாம் வந்து ஒரு ஆள் அடி வாங்கும்போது சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. அங்கே வந்து அதுக்கப்புறம் நடந்ததும் அந்த மாதிரி தான். யாருமே வந்து இவளுக்கு அடிப்பட்டதில் ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் தான் இருந்தாங்க. ஏன்னா யாரும் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது இவளுக்கு. அந்த கமரு மட்டும் சும்மானா ஒரு காரியம் சாதிக்கிறதுக்காக ஊறுகாவுக்காக அவர் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் பேசினார். திவாகர் வந்து சைட்லேருந்து என்ன சொல்கிறான்னா, அது வந்து கேம்மா, அது வந்து தெரியாமல் நடந்துச்சுமா, டேய் நீ முதல்ல இந்த அம்மான்னு கூப்பிட்றத நிறுத்துறா டேய், ரொம்ப அசிங்கமாகுதுடா ப்ளீஸ், இவனை யாராவது வெளியே அனுப்புங்க, இவனுக்கு ரெட் கார்டு கொடுங்கடா டேய். அதான் அடிச்சிட்டல நல்லா அடிச்சு தானே ஜெயிக்கிற அது இதுன்னு லேடிஸ் சென்டிமெண்ட்டுக்காக பண்ணுறாங்க போல இருக்குது. இல்லை இவங்க பிஆர் ஒர்க்கு வெளியில் பிஆர் வந்து பார்த்துப்பாங்க, இவங்களுக்கு ஓட்டு விடுறதும் சரி, வெளியில் வீடியோஸை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்னா சரி, அதுதானே நடந்துனுக்குது பிக் பாஸில். எல்லா ஊர்லேயும் அந்த வேறு மேட்ரு தான். அதான் அடிச்சிட்டல நல்லா அடிச்சுதான் விளையாடுவி ஆடி. அதாவது இவளுடைய நினைப்பு என்னென்னா, இதை பார்த்து சென்டிமெண்ட் வரும், சென்டிமெண்ட்னால ஓட்டு வரும், விஜய் சேதுபதி வந்து இந்த அம்மாவை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பண்ணிங்கன்ட்டு புகழ்வார் அப்படின்றத நினச்சினுக்கிறா. ஆனால் இது ஃபுல்லாக நெகட்டிவாக தான் ஆக போகுது. இவளுக்கு தாங்க ரெட் கார்டு கொடுக்கணும், ப்ரொவோக் பண்ணுறதே இவ தானே. சபரி எப்படி சிரிச்சுனுக்கிறான் பாருங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு மேட்ரு தெரிலனா நம்ம ரொம்ப காண்டாயிடுவோம். நாடா ஒரு பொண்ணை இப்படி தள்ளி விட்டு இப்படி முகத்தை வீங்க வச்சுட்டு சிரிக்கிறானேன்ட்டு. ஆனால் 3 தடவையாங்க ஒரு டாஸ்க்கு ஒரு ஆளுடைய மிஸ்டேக்கால நடக்கும். 3 தடவையாங்க